பேசணுமா? ஏய், இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த தமிழ்நாட்டை இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தது, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்த கொங்கு மண்ணின் மகன், கொங்கு நாட்டு சிங்கம், கொங்கு நாட்டு தங்கம், பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்பராயன். டாக்டர் சுப்பராயனை தெரியுமா? டாக்டர் சுப்பராயனை தெரியுமா? நம்ம கொங்கு நாட்டு தங்கம். அவரை தெரியாது, அவரை பேச மாட்டான். ஏன்? அவன் மானத்தமிழன். மானத்தமிழன். முதல்ல இடஒதுக்கீடு இந்திய நிலப்பரப்புல முதல்ல இடஒதுக்கீடு கொடுத்து பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை குறுக்கெலும்புல உடைச்சது டாக்டர் சுப்பராயன், பரமசிவ கவுண்டருடைய மகன். பேச மாட்டான், பேச மாட்டான். நாம தான் பேசுறோம், அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். அவர் அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய தலையெழுத்தை மாற்றிய மேட்டூர் அணையை கட்டியது யாரு? நம்ம தாத்தன் டாக்டர் சுப்பராயன். நம்ம தாத்தன் டாக்டர் சுப்பராயன் மேட்டூர் அணையை கட்டினான். அவன் தான் இந்து சமய அறநிலைத்துறையில் திருத்தங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு இல்ல, எல்லாம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு உடைமையானது என்று சொன்னது டாக்டர் சுப்பராயன் தான். முதல்ல டாக்டர் சுப்பராயன் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வராரு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்து டாக்டர் சுப்பராயன் தான். இது எல்லாம் விட எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் டாக்டர் சுப்பராயன். ஏன் தெரியுமா? 1921 முதல்ல தேர்தல் நடக்குது, நீதி கட்சி வென்றது. சுப்ராயலு ரெட்டியார் முதலமைச்சர், அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் தெலுங்கர்கள். அடுத்து ஒரு தேர்தல் நடக்குது, அப்பையும் முழுக்க முதலமைச்சரும் தெலுங்கரு, அமைச்சர்களும் தெலுங்கர்கள். இத பாக்குறான் நம்ம தாத்தன் டாக்டர் சுப்பராயன். ஏன்னா பேரு தமிழ்நாடா இருக்கு, தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தமிழன் ஏண்டா முதலமைச்சராக ஆக முடியாது என்று சொல்லி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பாணி என்ற ஒரு எதிர்ப்பணியை உருவாக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1926 ஆனா. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு கழிச்சும் தமிழர்களாக நாம இங்க கொஞ்ச நெஞ்ச உரிமைகளை பெற்று வாழ்ந்திருக்கோம்னா அது அவருடைய ஆட்சி காலத்துல 1926 30 வரைக்கும். இவனெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தாத்தன் கொங்கு நாட்டு சிங்கம்னா அவர்தான் சிங்கம், அவர்தான் சிங்கம்.